நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். உன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எம்ஐயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்எம்ஐ வந்து யாரெல்லாம் எடுக்கணும், ஆர்எம்ஐங்கிறது கட்டாயமாக இல்லையா, ஆர்எம்ஐ எடுக்க எவ்வளவு செலவாகும், ஆர்எம்ஐ எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்எம்ஐயை வச்சு நடக்கிறது நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஸ்கேமு அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்காம நீங்கள் ஆர்எம்ஐ எடுக்கிறதுக்கோ இல்லை எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் போகிறதுக்கோ முயற்சி பண்ணாதீங்க. வேறு யாராவது வந்துட்டு ஆர்எம்ஐ எடுக்கணும்னு நினச்சாலோ இல்லை ஆர்எம்ஐ எடுக்க வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாவோ அவங்கள்ட்ட இந்த வீடியோ வந்து காமிச்சிருங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்எம்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவாக நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது முன்னாடியெல்லாம் வந்துட்டு இந்த ஆர்எம்ஐ அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்துட்டு போலீஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணிடுறாங்க. அப்படி அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கிடுறாங்க. அப்படிங்கிறதுனால சிங்கப்பூரில் இருந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்எம்ஐ அப்படிங்கிறது. ஆர்எம்ஐன்னு இருக்குது, அவான்ஸ்ன்னு இருக்குது. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, ஆர்எம்ஐ அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, அவான்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. ஆர்எம்ஐ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகும், அவான்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஓகேங்களா, இதுதான் இதுக்கு இருக்க பெரிய டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி எதுவுமே கிடையாது. நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஃபேமஸாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்ஐ தான் இருக்குது. அதனால தான் நான் மெயினாக வந்துட்டு ஆர்எம்ஐ வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ணணும். நிறையா ஜாப் ஆர்டர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்எம்ஐ இருந்தால் தான் வந்துட்டு மஸ்ட் நீட் ஆர்எம்ஐ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆர்எம்ஐ இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அப்ளையே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆர்எம்ஐயை வச்சு நமக்கு வந்து இபாஸ் வந்து அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். கொஞ்சம் அதாவது இது ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஆர்எம்ஐ வந்து வச்சுருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஏஜென்சிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறையா ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது எஸ்பாஸாக இருந்தாலும் சரி, என்டிஎஸ் பர்மிட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி ஆர்எம்ஐ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் அவங்கள்ட்ட வேலையே இருக்காது. ஒருத்தங்க வேலைன்னு போனாவே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, ஆர்எம்ஐ எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஆர்எம்ஐ எடுக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஜாப் ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த ஜாப் ஆர்டருக்கு ஆர்எம்ஐ வேணும்னா உங்களுக்கு ஆர்எம்ஐ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜாப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 90% சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப் ஆர்டர் காலையில் வருது அப்படின்னா மோஸ்ட்லி சாயந்தரத்துக்குள்ளே அந்த ஜாப் ஆர்டரும் முடிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் ஆர்எம்ஐ எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப மினிமம் வந்து 15லேருந்து 20 நாள் கூட உங்களுக்கு ஆர்எம்ஐ வர்றதுக்கு ஆகலாம். அது வரைக்கும் அந்த வேலை வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணாது. அப்போ ஏஜென்ட் போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா, அப்போ ஆர்எம்ஐ வந்து கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிகிரி முடித்தவங்க ஆர்எம்ஐ எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆர்எம்ஐ அவான்ஸ் ரெண்டில் எது வேணாலும் சொல்லலாம். நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறது ஆர்எம்ஐ மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் குவாலிஃபிகேஷனு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி ஒரு ஜாப் வருது. ஆனால் அதில் வந்து இந்த ஆர்எம்ஐ இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அந்த ஜாப்புக்கு உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாமல் போகுது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை, ஆனால் அந்த ஆர்எம்ஐங்கிறத கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அது உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேலை உங்கள் கையை விட்டு போயிடும். சப்போஸ் அந்த வேலை கிடச்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச வேலை, உங்களுக்கு தெரிஞ்ச வேலை, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான வேலை, அந்த வேலைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் செட்டில் ஆயிடுவீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே தள்ளி போகிறதுனால ஆர்எம்ஐ எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இதுக்கு வந்து எப்படி ஆர்எம்ஐ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த ஆர்எம்ஐயில் நிறையா ஸ்கேம் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆர்எம்ஐ எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, ஆர்எம்ஐ எடுக்கையில் நீங்கள் வந்து சில பேர் வந்துட்டு டிகிரியும் முடிச்சிருப்பாங்க, மாஸ்டர் டிகிரியும் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து நீங்கள் எதுக்கு ஆர்எம்ஐ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ்டர் டிகிரிக்கு எடுத்துக்கோங்க, டிகிரிக்கு எடுக்காதீங்க. ஓகேங்களா, நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரிக்கு எடுத்துக்கோங்க. டிகிரிக்கு நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா, இல்லை என்னோட மாஸ்டர் டிகிரிலாம் இல்லை, டிகிரி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிகிரிக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. டிப்ளமோக்கு வந்து நீங்கள் ஆர்எம்ஐ எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிப்ளமோ மட்டும்தான் முடிச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட டிகிரி இருக்கவே இருக்காது. அப்போ டிப்ளமோ மட்டும் முடித்தவங்க ஆர்எம்ஐ எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து எடுக்காதீங்க. யாராவது உங்களை ஆர்எம்ஐ எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பணத்துக்காக மட்டும்தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை எடுக்கவே தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இதில் வந்து இப்போ ஆர்எம்ஐலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே டிகிரிக்கு தான் இருக்குது, டிப்ளமோவுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா, அப்போ நோ எஜுகேஷனுங்கிற மாதிரி தான் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் டிப்ளமோவுக்கு ஆர்எம்ஐ எடுக்காதீங்க. டிப்ளமோவுக்கு உங்களை யாராவது ஆர்எம்ஐ எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா
உங்களை வந்து அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம், உங்கள்ட்ட இருந்து காசு பிடுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால டிப்ளமோக்கு ஆரம்பி எடுக்காதீங்க. டிகிரிக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. டிகிரியில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரிக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, டிகிரிக்கு எடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் மாஸ்டர் டிகிரி வச்சு தான் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுறப்ப நான் மாஸ்டர் டிகிரிக்கு தான் ஆரம்பம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத அந்த கம்பெனியில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எம்ஓஎம் சைட்டில் அப்ளை பண்ணல நீங்கள் மாஸ்டர் டிகிரிக்கு வந்துட்டு நீங்கள் அவங்க கம்பெனியில் அப்ளை பண்ணல உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சு அப்ளை பண்ணுறாங்க, அதுக்கு ஆர்எம்ஐ வந்து சப்மிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து மிஸ்மேட்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணது உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஆர்எம்ஐ மாஸ்டர் டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி தவறு நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரிக்கு தான் ஆர்எம்ஐ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. இதனால் கூட நீங்கள் இபாஸ் அப்ளை பண்ணல ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எஸ்பாஸும் என்டிஎஸ் பர்மிட்டுக்கும் ஆர்எம்ஐ அவசியம் தேவையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எஸ்பாஸுக்கும் இபாஸுக்கும் ஆர்எம்ஐ அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி ஆர்எம்ஐ வந்து இபாஸுக்கு தான் வந்துட்டு தேவைப்படுது. ஓகேங்களா, இபாஸ் ஜாப் ஆர்டருக்கு தான் ஆர்எம்ஐ வந்து தேவைப்படுது. அதனால் நீங்கள் இபாஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் ஆர்எம்ஐ எடுத்துக்கோங்க. எஸ்பாஸ் என்டிஎஸ் பர்மிட் ஆர்எம்ஐ வந்து நீங்கள் எடுத்து வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஓகேங்களா, ஆனால் நான் எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட் எது வந்தாலும் போவேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஆர்எம்ஐ எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் எஸ்பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு நீங்கள் ஆர்எம்ஐயை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எம்ஐக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஆர்எம்ஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வேணும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசி வேணும், அடுத்தது ஓவரால் மார்க் லிஸ்ட் வேணும், அடுத்தது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வேணும். இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சில பேர்கிட்ட ஓவரால் மார்க் ஷீட் இல்லை, நான் இப்போ தான் முடிச்சிருக்கேன், எனக்கு இன்னும் டிகிரி சர்டிஃபிகேட்டே வரல, எனக்கு இன்னும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டே வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா இதில் எந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆனாலும் நீங்கள் வந்துட்டு ஆர்எம்ஐக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்க, இதில் நீங்கள் ஆர்எம்ஐ வந்து இதில் ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ் ஆகி நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் ஒன்று உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆர்எம்ஐ கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு ஆர்எம்ஐ கிடைக்கும், இல்லைனா கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்துட்டு ஆர்எம்ஐ அமௌண்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஆர்எம்ஐயை பொறுத்த வரைக்கும் நீங்களாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5,000 to 6,000 மொத்த வேலையுமே முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஆர்எம்ஐ நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துடலாம். ஆனால் ஆர்எம்ஐ நீங்கள் அப்ளை பண்ணல தெரியாமலோ இல்லை ஏதாவது தவறுகள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ அந்த அமௌண்ட்டு வேஸ்ட்டாக போயிடும், உங்களுக்கு ஆர்எம்ஐயும் கிடைக்காது. ஓகேங்களா, அதே இது நீங்கள் ஏஜென்ட் மூலமாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏஜென்ட்டுகள் வந்து 10,000 to 20,000 வரைக்கும் கூட ஆர்எம்ஐக்கு வாங்குறாங்க. ஸோ எங்கே கம்மியாக பண்ணுறாங்கன்றதை பார்த்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அப்ளை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஆர்எம்ஐக்கு அப்ளை பண்ணுறப்ப இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ப்ராப்பராக சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எத்தனை நாளில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் ஏஜென்ட் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏஜென்சி சைடில் கரெக்டாக பண்ணுறவங்களா இருந்தால் சரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க இதே வேலையாக இருக்கிறதுனால கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்எம்ஐ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்களாக அப்ளை பண்ணுறத விட ஏஜெண்ட்டை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு நல்லா 100% தெரியும்னா மட்டும் நீங்களாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களோட கெரியரை சூஸ் பண்ணுற விஷயம். அதனால் ஏனோ தானோன்னு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஆர்எம்ஐ கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் போகிறது அந்த அமௌண்ட்டு கட்டின அமௌண்ட்டு வேஸ்ட் ஆகிடும், நீங்கள் போகிறதும் சிரமமாயிடும். அதே இது கொஞ்சம் கூட அமௌண்ட்டு கட்டினாலும் ஏஜென்ட் மூலமாக பண்ணுறப்ப அவங்க கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்எம்ஐ வந்துடும். ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் வேகன்சி இருக்குன்னு ஒரு ஏஜென்ட் சொல்கிறாங்க. அந்த ஜாப் வேகன்சிக்காக உங்களுக்கு ஆர்எம்ஐ இல்லை அப்படின்னா இப்போ நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்து அந்த ஜாப் வேகன்சி வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஆர்எம்ஐலேருந்து அவங்க கமிஷன் பார்க்குறதுக்காக தான் உங்களுக்கு அந்த ஜாப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆர்எம்ஐ அப்ளை பண்ணி வர்ற வரைக்கும் அந்த ஜாப் பெண்டிங்கில் இருக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களை ஆர்எம்ஐ எடுத்து கொடுத்துருவாங்க ப்ராப்பராக, அதுக்குண்டான கமிஷனை அவங்க வாங்கிக்குவாங்க, அந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு வேலை வாங்கி தரமாட்டாங்க. அந்த வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. உங்கள்கிட்ட எந்த வேலையை சொல்லி ஆர்எம்ஐ எடுக்கணும்னு சொல்லி பணம் வாங்கினாங்களோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு, வேறு வேலை வந்தால் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு டயத்தை இழுத்தடிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த வேலை வந்தால் வேறு வேலையை தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு அந்த வேலையை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஆர்எம்ஐ எடுத்துகிட்டு அதே வேலையை வாங்கிக்கலான்னு ஒரு வேலையை சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒத்துக்காதீங்க. அதே மாதிரி டிப்ளமோவுக்கு ஆர்எம்ஐ எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஒத்துக்காதீங்க. டிப்ளமோவுக்கு ஆர்எம்ஐ தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் டிகிரி மாஸ்டர் டிகிரி ரெண்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரிக்கு ஆர்எம்ஐ எடுங்க, டிகிரிக்கு எடுக்காதீங்க. மாஸ்டர் டிகிரிக்கு நீங்கள் ஆர்எம்ஐ எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணாலும் என்னோட ஆர்எம்ஐ மாஸ்டர் டிகிரிக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத ஏஜென்ட்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதே மாதிரி கடைசியாக நல்லா தெரிஞ்சவங்க மூலமாக ஆர்எம்ஐ எடுக்கிறது, ஆர்எம்ஐ எப்படி அப்ளை பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சவங்க மூலமாக ஆர்எம்ஐ எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஆர்எம்ஐ எடுக்க முடியும். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்எம்ஐ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் எடுத்துடலாம். உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் ஆர்எம்ஐ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே
கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் ஆர்எம்ஐ எடுத்து தருவாங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.